நமஸ்காரம். நான் இன்றைக்கி மிளகாய் வடை பண்ணி காமிக்க போகிறேன். வடைன்னா அது வடாத்தோட சேர்ந்தது. இது ஒரு வகையான வடை. இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு எப்படி என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். உளுத்தம்பருப்பு முழு உளுந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுக்கு தகுந்த உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். முதல்ல உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறத காமிக்கிறோம். இந்த ஊற வச்சுக்க இந்த உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி குறவரன்னு கெட்டியமாக அரைச்சிக்கணும். அரைச்சி அலம்பின ஜலம் இங்கே வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். வடை தட்டுறதை காமிக்கிறேன். தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கையிலே ரொம்ப மெலிசாக வேண்டாம், பொடி பொடியாக ஆகிடும் உடம்புட்டுன்னு. அதனால் கொஞ்சம் மீடியமாக வடை இது பண்ணிக்கணும். ஓட்டையெல்லாம் போட வேண்டாம். இப்படியே வச்சு வெயிலில் ஒரு 2-3 நாள் உலர வச்சுருங்க. இது உலர்ந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பொரித்து மோரிஞ்சாத்துக்கு தொட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் பிடிக்கிறவா. இல்லைனாக்கா குழம்பு சாத்துக்கு எல்லாத்துக்குமே, ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் அது மாதிரி பண்ணால் அது கூட இது தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இது உலர்ந்ததுக்கப்புறம் பொரித்து காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.